السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى آخر الآية. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் புனிதமான ஒரு இரவிலே, புனிதமான ஒரு நேரத்திலே, புனிதமான அவனுடைய இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த பள்ளிவாசலுக்குள் இன்னும் வருகை தராமல் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தயவு செய்து வருகை தந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நாள்தான் தொழுகை இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. மற்ற வேறு நாட்களில் நாம் தொழவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த கடமையாக்கப்பட்ட இந்த இரவிலே அல்லாஹ்விற்காக ஒரு 2 ரக்காத்துகள் நாம் தொழுதோம் என்றால் அதனுடைய வெகுமதி என்பது அல்லாஹ்விடத்திலே அளவில்லாததாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு வெளியே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இரு தரப்பினர்களும் அல்லாஹ்விற்காகவும் உங்களுடைய மறுமை வாழ்விற்காகவும் பள்ளிவாசலுக்குள் நீங்கள் வருகை தந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. சரி, வருடந்தோறும் மிஅராஜ் வருகிறது. வருடந்தோறும் இதை குறித்து நாம் பேசுகின்றோம். இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நுணுக்கமான முறையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம் சமூக மத்தியில் இஸ்லாமிய வரலாறுகள் நுணுக்கமாக தெரிவது இல்லை. ஏதோ அறமுறையாக சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்கின்றோம், அதன்படி நாம் செயல்படுத்திக் கொள்கின்றோம், அதன் பிரகாரம் நாம் ஏதோ வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொள்கின்றோம். இந்த மிஅராஜ் என்று சொன்னால் என்ன? இந்த பயணம் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டது? இந்த பயணத்தில் வழிபோக்குகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எல்லாம் கண்டார்கள்? எந்தெந்த வானத்தில் எந்த நபியை கண்டார்கள்? சொர்க்கத்தில் என்ன கண்டார்கள்? நரகத்தில் என்ன கண்டார்கள்? அதில் இந்த உம்மத்திற்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலிலே இந்த மிஅராஜ் பயணம் எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்தார்? மிஅராஜ் என்று சொன்னால் மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்று படைத்த ரப்பை பார்க்கக்கூடிய ஒரு பயணத்திற்கு மிஅராஜுடைய பயணம் என்று சொல்லப்படும். மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்லக்கூடிய பயணம்தான் மிஅராஜுடைய பயணம். அங்கே சென்று ஏன் அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? இமாம்கள் 4 காரணங்களை எழுதுவார்கள். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வண்ணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மிஅராஜுடைய பயணத்தை தயார் செய்தான். என்ன ஆறுதல்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொத்தி பொத்தி வளர்த்த அபூ தாலிப் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். அபூ தாலிப் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற வரையிலும் மக்கா நகரிலே பெருமானார் மீது யாரும் கை வைக்க முடியவில்லை. பெருமானார் கிட்ட கூட யாரும் நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் மக்காவில் மிகப்பெரிய தலைவராகவும் ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தராகவும் பல
மன்னர்களுடைய தொடர்புகளை கொண்டவராகவும் அபூ தாலிப் இருந்தார்கள். அதனால் பெருமானாரை கடைசி வரை தொட விடவே இல்லை. தான் உயிருக்குயிராக நேசித்த அபூ தாலிப் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். இந்த கவலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரியாக 3 தினங்கள் கழித்து தன் உயிருக்கு உயிராக காதலித்து எல்லா கஷ்டமான நேரங்களிலும் நபியோடு கூட இருந்து பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லி அறிவுரை சொல்லி தைரியம் சொல்லி பெருமானாரை அடுத்தடுத்த காரியங்களை தைரியமாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். பெருமானார் ஆழ்ந்த சோகத்தில் இருந்தார்கள். இந்த உலகில் பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் யாரும் இல்லை. பெருமானாரை கண்டு கொள்வதற்கு யாரும் இல்லாமல் இருந்ததால் அல்லாஹ் முடிவு செய்தான், எனது ஹபீபை நான் அழைத்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றேன். என்னை பார்த்தால் என்னுடைய ஹபீப் என்னுடைய நபி நிச்சயமாக ஆறுதல் அடைந்து கொள்வார்கள் என்பதற்காக நபியை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த மேராஜுடைய பயணத்தை தயார் செய்தான். முதல் காரணம், ஏன் மேராஜ் பயணம் போகணும் ரசூலுல்லாஹ். இரண்டாவது காரணத்தை இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். படைப்புகள் 4 விதமான படைப்புகள் இருக்கிறது. ஒன்று மாழி, நாரி, நூரி, தீனி. மாழின்னு சொன்னா தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்புகள், நாரின் சொன்னா நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்புகள், நூரின் சொன்னா ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகள், தீனின் சொன்னா மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள். இந்த விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான காரணம் இந்த 4 படைப்புகளுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தயார் செய்தான். வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மலக்குகளுக்கும் ரசூலுல்லாஹ் தான் நபி, ஜின்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் நபி. மலக்குமார்களை ஒளியால படைச்சா, ஜின்களை நெருப்பால படைச்சா, நிறைய வஸ்துக்களை தண்ணியால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், படைச்சிருக்கான். இந்த எல்லா படைப்புக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த மேராஜுடைய பயணத்தை தயார் செய்கின்றான். மூன்றாவது காரணத்தை இமாம்கள் எழுதி காமிப்பார்கள். பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு விஷயங்கள் தலை தூக்கி நிற்கக்கூடிய காலத்தில் இறங்குவார்கள். அப்படி இறங்கி யாரெல்லாம் அதில் தலை தூக்கி நிற்கின்றார்களோ அவர்களை முந்தி சென்று தான் நபி என்பதை உறுதி செய்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துப்போமே, சூனியம் தலை தூக்கி நின்ற காலத்தில் தான் மூசா நபியை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான். இந்த எல்லா சூனியக்காரர்களை விடவும் மூசா நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலோங்க செஞ்சான். எப்படி ஒரு கம்பை போட்டாங்க, பெரிய பாம்பா மாறிச்சு, எல்லா பாம்பையும் அது தின்னுச்சு, அவங்கள நபின்ட்டு அல்லாஹ் தஆலா காமிச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவம் தலை தூக்கி நிற்கக்கூடிய காலத்தில் நபியாக வந்தாங்க. எந்த அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் மருத்துவத்தில் சிறப்பை கொடுத்திருந்தா, பிறவி கண்குருடா இருப்பவர்களை குணமாக்கிடுவாங்க, கருங்குஷ்டம் வெண்குஷ்ட நோயில இருக்கிறவங்களை குணமாக்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா யுஹையில் மௌத்தா போனவர்களே குணமாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற நபியாக ஈசா நபியை அல்லாஹ் அனுப்பினான். இப்ப ரசூலுல்லாஹ் வந்த காலம் என்ன காலம்? விஞ்ஞான உலகம். ரசூலுல்லாஹ் வந்த உலகம் என்னங்க? விஞ்ஞான உலகம். அறிவியல் மேலோங்கக்கூடிய ஒரு காலத்துல தான் பெருமானார அல்லாஹ் நபியை அனுப்புறான். இன்னைக்கு எல்லாம் பிளைட்ல போறோம், ஜெட்ல போறோம், ராக்கெட்ல போறோம் இல்லையா? இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன சொல்லிடக்கூடாது, ஒரு நபி வந்தாங்க, அந்த நபிக்கு வானத்தை பத்தி எல்லாம் தெரியாது, மேகத்தை பத்தி எல்லாம் தெரியாது, வானலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இந்த உலகமே வியக்க வேண்டும் என்பதற்காக மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்தான். நான்காவது காரணத்தை சொல்லி காமிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை பார்த்து நேரடியாக அதை பார்த்து இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜுடைய பயணத்தை தயார் செய்தான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். இந்த 4 காரணத்திற்காகத்தான் இந்த மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்தான். இந்த மேராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ்க்கு எங்கிருந்து தொடங்குது? ஒரு ஹதீஸின் படியில உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட பிறந்த சகோதரி.
ரசூலுல்லாஹ்க்கு சச்சா மக அவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் மின் ஐய ஆயத்தின், ஆயத்திர் ரஹ்மா அவ் ஆயத்தில் அஸாப், இன்னைக்கு என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க ஜிப்ரீலே? ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருவாகவே குர்ஆனை கொண்டு வரதுக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. அதே போன்று வழக்கம் போல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ரஹமத்துக்குரிய ஆயத்தா, வேதனைக்குரிய ஆயத்தா, என் மக்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய ஆயத்தா, என் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆயத்தா, என்ன ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ஆயத்தெல்லாம் எதுவும் கொண்டு வரல, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உம்மத்துக்கே ஒரு ஸ்பெஷல் டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து விட்டான். பெருமானார் கேட்டார்கள், என்ன நாள், என்ன அல்லாஹ் தயார் செய்திருக்கின்றான்? நாயகமே, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தாங்களை அல்லாஹ்வே அழைத்து வர உத்தரவிட்டிருக்கின்றான். பெருமானார் மகிழ்ச்சியில் பொங்கி போனார்கள். தன் கவலையெல்லாம் மறந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த பேர் இன்பத்திலே மூழ்கி போகின்றார்கள். அப்படி மூழ்கி போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு பயணத்தை தயார் செய்தான்? ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பயணத்தை தயார் செய்யணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யக்ஃபிரக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு பயணத்தை தயார் செய்தான் நாயகமே. பெருமானார் கேட்டார்கள், எனக்கு மட்டும் இந்த பயணத்திலே பயன் இருக்க கூடாது, என் உம்மத்துக்கு என்ன பயன் இருக்கிறது? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நாயகமே, உங்க உம்மத்துக்கு நீங்க எதை விரும்புகின்றீர்களோ அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான், வாருங்கள். பெருமானார் மகிழ்ச்சியோடு ஒரு பூரண தன்மையோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு தயார் செய்கின்றார்கள். வானுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறது புராக் வாகனம், இந்த புராத்தில் தான் நாம் செல்ல போகின்றோம். அந்த வாகனம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய உடல் அமைப்பு மனித உடலை போன்று இருக்கும், நம்மள மாதிரி. அதனுடைய கால் அமைப்பு குதிரையினுடைய கால்களை போன்று இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய கால் குதிரை கால் மாதிரியும், பின்னாடி இருக்கக்கூடிய கால் ஒட்டகத்தின் கால் மாதிரியும் இருக்கும். அதனுடைய முகம் குதிரையினுடைய முகம் மாதிரி இருக்கும். ரொம்ப நிறைய முடிகள் கொண்டதாக அந்த புராக்கினுடைய வாகனம் இருந்தது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த புராக்கில நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம், வாருங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் சொன்னார்கள், 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு வருகின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, புராக்கில ஏறி உட்கார்ந்தாங்க. இதுல இருந்து இந்த உம்மத்துக்கு நிறைய படிப்பினை இருக்கு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே புராக்ல ஏறி உட்கார்ந்த உடனே பயணம் தொடங்குகிறது. கொஞ்ச தூரம் சென்றதுக்கு அப்புறம் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாயகமே, இந்த இடத்துல நீங்க 2 ரக்காயத்து தொழுவுங்க. இடம் பார்ப்பதற்கு நல்ல பச்சை பசேல்னு செழிப்பாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இது என்ன இடம்? ஏன் இந்த இடத்தில் நான் தொழ வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா யஸ்ரிபு வ ஹாதா மதீனா. நாயகமே, இதுதான் மதீனா. இந்த மதீனாவுக்கு தான் உங்க ஊர் மக்கள் உங்களை எல்லாம் அடிச்சு துரத்துவாங்க. இங்கதான் நீங்க வர போறீங்க. இந்த பசுமையான பூமியில் தான் நீங்கள் வசிக்க போகின்றீர்கள். நாயகமே, உங்கள் வசிப்பிடத்தில் நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். அதனாலதான் புது வீடு கட்டும் போது வாங்க சொல்லி 2 ரக்காத்து நம்ம தொழுதுட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்யணுங்க, குடுத்தனம் போகணும். உடனே 2 ரக்காத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றார்கள். தொழுததுக்கு அப்புறம் மீண்டும் பயணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வாகனத்தை நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, இந்த இடத்திலும் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள்.
பெருமானார் கேட்டார்கள், இந்த இடத்திலே ஏன் தொழ வேண்டும்? யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வின் ஒளியை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி கிடந்தார்களே, தூரிஸ்னா மலை, அந்த மலையில நீங்க 2 ரக்காயத் தொழுதுங்க. அல்லாஹ்வின் ஒளி உதித்த இடம் நாயகமே, பரக்கத்திற்காக 2 ரக்காயத்துகள் தொழுது கொள்ளுங்கள். அங்கேயும் பெருமானார் 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். மீண்டும் பயணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாகனத்தை நிப்பாட்டுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த இடத்திலும் நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். இது என்ன இடம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இங்கேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹ் நேரடியாக இறங்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் இதுதான். பரக்கத்திற்காக 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். உடனே அங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். இப்பொழுது பயணம் தொடர்கிறது. பயணம் மீண்டும் தொடங்குகிறது. பயணம் போய்கொண்டிருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது வலது பக்கத்தில் இருந்து, இர்ஜி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் கேட்கிறது. பெருமானார் கேட்கின்றார்கள், ஜிப்ரீலே, இது என்ன சத்தம்? என்னை யாரோ அழைக்கின்றார்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், திரும்பி விடாதீர்கள், உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள், என்னோடு பயணித்து வாருங்கள். மீண்டும் கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள். மீண்டும் கேட்கிறது இடது பக்கத்தில் இருந்து, இர்ஜி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியே, எங்கள் பக்கம் திரும்பி வாருங்கள். பெருமானார் கேட்டார்கள், முதலில் வலது பக்கத்தில் கேட்டது, பிறகு இடது பக்கத்தில் கேட்டது, என்னை யார் அழைக்கின்றார்கள், எதற்கு அழைக்கின்றார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முதல்ல வலது பக்கத்தில் கேட்டுச்சு பாருங்க, அதெல்லாம் யூதர்களுடைய சத்தம். அந்த சத்தத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத்தில் இருந்து பல நபர்கள் யூதர்களாக மாறி இருப்பார்கள். இடது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டதல்லவா, அது யகூதிகளுடைய சத்தம். நீங்கள் இடது பக்கம் திரும்பியிருந்தால் உங்களுடைய உம்மத்தில் இருந்து நிறைய நபர்கள் யகூதிகளாக மாறி இருப்பார்கள். நீங்கள் திரும்பாமல் இருந்து விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு மீண்டும் பயணம் தொடர்கிறது. பெருமானார் புராக்ல பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. புராக் என்னங்க, இப்போ இருக்கிற ஃப்ளைட் மாதிரி வைங்களேன், இப்படி கீழே இருந்து அப்படி லேண்ட் ஆகி தானே மேலே போகணும். இப்படி இப்போ கீழ் நோக்கு பாதையில் தான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. இதுவரை உலகத்தில் தான் பயணம் நடந்துகிட்டே இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் மீது ஒரு பெரிய நெருப்பு பந்து வந்து விழ வருது. ஒரு பாறை போன்ற வடிவத்தில் ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை காப்பாற்றி விடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே, இது என்ன நெருப்பு பந்து? இவ்வளவு பெரிய ஜுவாலை என்னை நோக்கி ஏன் வர வேண்டும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பயணத்தில் வைத்து ஷைத்தான் உங்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் எரிந்த நெருப்பு பந்து நாயகமே இது. இந்த உம்மத்துக்காக எவ்வளவு கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் தாங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம நினைக்கிற ஏதோ தொழுகதானு 5 வக்த் வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் என்னென்ன பாடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து மீண்டும் பயணம் தொடர்கிறது. திடீரென அழகான ஒரு பெண் தங்க ஆபரணங்கள் நிறைய அணிந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மர்ஹபம் அஹ்லம் வ ஸஹ்லா யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, உங்கள் வருகை நல்வரகாகட்டும், வாங்க, என்கிட்ட வாங்க என்று கூப்பிடுறாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், போயிராதீங்க, யா ரசூலுல்லாஹ், திரும்பிராதீங்க என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவில்லை. அப்படியே பயணம் தொடர்கிறது. பெருமானார் கேட்டார்கள், அந்த அழகான பெண் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுதான் உலகம் நாயகமே, அதுதான் உலகம். உலகம் கவர்ச்சியை காமிச்சு இழுக்கும். ஒருவேளை நீங்க திரும்பிருந்தீங்கன்னு சொன்னா உங்க உம்மத்துல இருந்து யாருமே நல்லவன் செய்திருக்க மாட்டார்கள். எல்லாரும் உலகம் தான் பெருசு பெருசுட்டு உலகத்து பின்னாடியே ஓடி இருப்பாங்க. நாயகமே, நீங்க திரும்பாததின் காரணமாக உங்களுடைய உம்மத்திலே சில மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்வார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் தொடர்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிராபிக்ஸா காட்டப்படுது. ஒரு இடத்துல பார்த்தாங்க ஜிப்ரீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு பெரிய விவசாயம் தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே பயிரை போடுகின்றார்கள், உடனே விளைகிறது, உடனே அறுவடை செய்கின்றார்கள், மீண்டும் பயிரை போடுகின்றார்கள், மீண்டும் விளைகிறது, உடனே அறுவடை செய்கின்றார்கள். இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக விவசாயம் சொன்னாலே பயிரை போட்டு ஒரு 6 மாசமோ 3 மாசமோ என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். உடனே போடுறாங்க, உடனே விளைச்சல், உடனே அறுவடை.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கூட்டத்தார்கள் யாருங்க? உடனே போட்டு உடனே எடுத்துக்கிட்டே இருக்காங்களா, யார் இவங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள்தான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து ஷஹீதானவர்கள். இவர்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 லட்சம் நன்மைகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். 70 லட்சத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் உடனே போடுவார்கள், உடனே விளையும், உடனே அறுவடை செய்து கொள்வார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்த ஷஹீதுகளுடைய நன்மை இதுதான் நாயகமே என்று ஷஹீதுகளை உயர்ந்த அந்தஸ்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காமித்தார்கள். அடுத்து பயணம் தொடர்கிறது. இன்னும் வானத்துக்கு போகல, உலகத்திலே தான் நடக்குது. கொஞ்சம் தூரத்தில் போனால் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆள் மண்டையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறாங்க, ரத்தம் வடியுது, இறந்து விடுகின்றார். மீண்டும் உயிர் கொடுக்கப்படுது, ரத்தம் வருது, இறந்து விடுகின்றார். பெருமானார் கேட்டார்கள், ஜிப்ரீலே, இப்படி கல் போட்டு கொல்லப்படுகிறார்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தாரிகுஸ் ஸலாத், இவர்கள் தான் தொழுகையை விடக்கூடியவர்கள் நாயகமே. தொழுகிறது என்னமோ தலைக்கு மேல பெரிய பாரமா இருந்துச்சு பாருங்க. தொழுகை சொன்னாலே மண்டை கிறுக்கு பிடிச்சிச்சு பாருங்க. இப்படி தொழுகையை விட்டவனுக்கு இதுதான் நிலைமை நாயகமே, பார்த்து கொள்ளுங்கள். இந்த உம்மத்திற்கான படிப்பினையை கண்கூடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அடுத்து கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு பயணம் தொடர்கிறது. கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள். ஒரு மனிதருக்கு 2 கைகளிலும் சங்கிலி கட்டப்பட்டு 2 மனிதர்கள் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் தங்கத்தையும் வெள்ளியும் நல்ல நெருப்புல காய்ச்சி அவர் மேல ஊத்துறார். இந்த கொடுங்கோலத்தை பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இப்படி ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மானிஉஸ் ஸகாத், ஜகாத் பணத்தை கொடுக்காமல் சேர்த்து வைத்தானே, அவனுக்கு தான் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது நாயகமே, பார்த்துக் கொள்ளுங்கள். பயணம் தொடர்கிறது. மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு இடத்திலே நல்ல கரியும் மாமிசமும் இருக்கிறது, கெட்ட மாமிசமும் இருக்கிறது. பெருமானாருக்கு எப்படியெல்லாம் ஜிப்ரீல் விளக்குறாங்க பாருங்க. அந்த மனிதர் கெட்ட மாமிசத்தை எடுத்து உண்டு கொண்டிருக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், நல்ல கறி இருக்கும் பொழுது கெட்ட கறியை உண்டு கொண்டு இருக்கின்றானே, இவன் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான மனைவி இருக்கும் போது அடுத்த பெண்ணோடு உறவு வைத்துக் கொண்டானே, அவன்தான் இந்த மனிதன் நாயகமே. அழகான நல்ல மனைவி இருக்கும் போது கேவலமான அசிங்கமான வேலைகள் செய்யக்கூடியவரோடு தொடர்பு வைத்திருந்தானே, அவனுடைய அவலநிலை இதுதான். கண் முன்னால் நல்லது இருக்கிறது, கெட்டதை உண்டு கொண்டிருக்கின்றான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்கின்றார்கள். வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய நாக்கு நீட்டப்படுகிறது, அந்த நாக்கை கத்திரியால் துண்டிக்கப்படுகிறது. பெருமானார் கேட்டார்கள், ஜிப்ரீலே, இது என்ன வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கிறது? இவன் யார்? ஹாதிஹில் குதபா, யா ரசூலுல்லாஹ், இவர்கள் யார் தெரியுமா? மக்களுக்கு மத்தியிலே நல்லதை சொல்லி 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 இருப்பார்கள், ஆனால் அவன் வாழ்க்கையில ஒன்றையும் செஞ்சிருக்க மாட்டான். மக்களுக்கு நல்ல சொல்றதோடு நிப்பாட்டிக்கிட்டு இருந்தா பாருங்க, இவனுக்கு மறுமையில இப்படிதான் நாக்கு வெட்டப்படும் நாயகமே என்று சொல்லி காமித்தார்கள். எவ்வளவு படிப்பனைகள் பாருங்க. மீண்டும் பயணம் தொடர்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள். என்ன நிகழ்வு? ஒரு சிறிய பாறையில் இருந்து ஒரு பெரிய காளமாடு வெளியே வருது. சின்ன பாறையிலிருந்து என்ன செய்யுது? ஒரு பெரிய காளமாடு வெளியே வருது. வந்த காளமாடு திரும்ப உள்ள போக முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் கேட்டார்கள், இந்த நிலைமையில் மறுமையில் இருப்பவன் யார்? நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன நிகழ்வு தெரியுமா? போட்ட வார்த்தையை அல்ல முடியாம சில மனிதர்கள் மறுமையில தவிப்பார்கள். எப்படி? வந்த வாயை திறந்தா கோவம் வந்தா ஏற்குமாற பேசிடுவான்.
பேசிட்டு சொன்னதெல்லாம் திரும்ப எப்படினா இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய நிலைமை இப்படிதான். யார சொல்லலாம், வாய் சின்னதுதான், வர வார்த்தை பெருசுதான், வந்த வார்த்தையை திரும்ப உள்ள வாங்க முடியுமா நாயகமே? ஒரு நாள் முடியாது. எனவே உங்கள் நாவை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்பதற்கான பாடமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்து காமித்தார்கள். அடுத்து மீண்டும் பயணம் தொடர்கிறது. திடீரென ஒரு நறுமணம் வீசுகிறது. நாயகம் கேட்டார்கள், இது என்ன திடீரென நறுமணம் வீசுகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது சொர்க்கத்தினுடைய காற்று, மனமாக இருக்கும். கொஞ்ச தூரம் கடந்தது, கெட்ட துர்நாற்றம் வந்தது. இது என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது நரகத்தினுடைய வாடை, இப்படிதான் இருக்கும் நாயகமே என்று சொன்னார்கள். திரும்பவும் பயணம் தொடருது. ஒரு வித்தியாசமான காட்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. என்ன? ஒரு மனிதன் தன்னால் சுமக்க முடியாத கட்டைகளை சுமந்து செல்கின்றான். அதனுடைய பாரம் தாங்காமல் தலை குப்புற கீழே விழுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவன் தான் அமானித பொருட்களை இந்தாங்க வச்சிருங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு போறோம் பாருங்க, இது அமானிதம். இதை திரும்ப எப்ப கேட்டாலும் கொடுக்கணும். அமானித பொருட்களில் கை வைத்தான் அல்லவா, அவனுடைய நிலைமை இதுதான் நாயகமே. எத்தீம் ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் கை வைக்கின்றானே, அவனுடைய நிலைமை இதுதான். பள்ளியினுடைய பணத்தில் கை வைக்கின்றானே, அவனுடைய நிலைமை இதுதான். நம்பினால் நம்பிக்கை துரோகம் செய்வானே, அவனுடைய நிலைமை இதுதான். நரகத்தில் முகங்குப்புற உழுவான் நாயகமே. அதற்கான படிப்பினை தான். எனவே அடுத்தவ காசுக்கு ஆசைப்படாதீங்க, அமானித பொருட்களுக்கு நீங்க ஆசைப்படாதீங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் தொடர்கிறது. இறுதியாக ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். உலகத்தில் முடிய போது இறுதியாக ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன காட்சின்னு சொன்னா, பெரிய முள்ளு மரத்தை கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர். பார்த்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஜிப்ரீல், என்ன கொடுமை இது? முள்ளு மரத்தை வச்சு ஒரு ஆளை நிற்க வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க, என்ன கொடுமை இது? என்ன, இவன் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவன் தான் வழிபோக்கு கொள்ளையன். மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு திங்க பாருங்க, அவனுக்கு இப்படியான தண்டனை தான் கொடுக்கப்படும்ட்டு சொல்றாங்க. இதுக்கடுத்து நிறைய நிகழ்வுகள் என்ன செய்து, ரத்த ஆறுல ஒருத்தன் ஓடுவான், அவனை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இவன் வட்டியை சாப்பிட்டவன், இப்படியே என்ன செய்யும், ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கும். கடைசியாக எங்கே வந்துட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வந்துட்டாங்க. மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் 2000 கிலோமீட்டர். நீங்கள் இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் தெரியும். மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் எவ்வளோ? 2000 கிலோமீட்டர். இவ்வளோ நிகழ்வுகளும் நடந்து முடிந்து இந்த கிலோமீட்டரை வந்து அடைவதற்கு பெருமானாருக்கு தேவைப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் தெரியுமா? அரை நொடி. ஒரு நொடி இல்லை, 60 நொடிகள் சேர்ந்தால் ஒரு நிமிடம், 60 நிமிடங்கள் சேர்ந்தால் 1 மணி நேரம். பெருமானாருக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றதுக்கான டைமிங் எவ்வளவுங்க? நொடி, மைக்ரோ செகண்ட். 1 மைக்ரோ செகண்ட் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அவ்வளோ நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பைத்துல் முகத்தஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த நிகழ்வு மொத்தத்தில் மேராஜ் பயணமே ரசூலுல்லாஹ் நைட் ஆரம்பிச்சு சுபுக்கு முன்னாடி முடிச்சுட்டு வந்த பயணமா இல்லையா? ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ்னு ஏன் அல்லாஹ் கூப்பிட்டு வரணும்? இந்த விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. வானத்துக்கு போகணும்னா டைரக்டா அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம்? காபத்துல்லாஹ்ல இருந்து வானத்துக்கு உயர்த்திடலாம். முடியுமா முடியாதா? அல்லாஹ் நினைச்சா ஒரு நொடி போதும் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? குன் ஃபயகுன், ஆகுன்னு சொன்னா ஆகிரும். ஆனா அல்லாஹ் இவ்வளோ டிராவல் பண்ண வச்சு இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் காமிக்கானா இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் காமிச்சான். சரி, ஏன் பைத்துல் முகத்தஸ்க்கு ஏன் கூப்பிட்டு வரணும்? இந்த பைத்துல் முகத்தஸை பற்றி நிறைய வரலாறுல நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. அதில் நம்ம கொஞ்சம் லேசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காபத்துல்லாஹ் கட்டப்பட்டு 40 வருடங்கள் கழித்து கட்டப்பட்டது தான் பைத்துல் முகத்தஸ். காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புதுப்பித்தார்கள். ஆல்ரெடி கட்டி இருந்தது தான், புது வடிவத்தை கொண்டு வந்தது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். இந்த பைத்துல் முகத்தஸை புதுப்பிச்சது யாருன்னு சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல இந்த பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு. ஆனா இறுதியில் அது என்ன செஞ்சிச்சு சொன்னா, ஏழை எளிய மக்களுக்கான சொத்தாக அது மாறிச்சு. இடையில பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு, ஏழை எளிய மக்களுக்கான சொத்தா மாறிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்ததுக்கு பிறகு, ஆட்சி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஏழை மக்கள்கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டு காலையில் ஃபுல்லாக வேலை நடக்கும். நைட்டு தூங்கிட்டு வந்து பார்ப்பாங்க, அப்படி இடிஞ்சு தரமட்டமாக விழுந்திருக்கும். திரும்பவும் காலில் இருந்து கட்டுவாங்க, திரும்ப நைட்டு வந்து பார்ப்பாங்க, அப்படி இடிஞ்சு தரமட்டமாக இருக்கும் பைத்துல் முகத்தஸ். சுலைமான் நபிக்கு பொறுக்க முடியல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கோட்டையை நான் கட்டல, எனக்கான மாளிகையை நான் கட்டல, உன்னுடைய இல்லத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் இடிஞ்சு விடுது? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நபிதான், நீங்கள் உலக ஆட்சி கொடுக்கப்பட்டவர் தான். ஆனால் இந்த பைத்துல் முகத்தஸ கட்டுறீங்கள இடம் துட்டு கொடுத்து வாங்குனீங்களா? துட்டு கொடுக்கப்படாமல் வாங்கக்கூடிய இடம், அபகரிக்கப்பட்ட இடத்துல எனக்கு வில்லம் தேவையில்லை என்று அல்லாஹ் சொன்னான். அதுக்கப்புறம் சுலைமான் நபி பல கோடிகளை கொட்டி குவித்து அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து விட்டு இடத்தை வாங்கி வைர கற்களை கொண்டும் வைரங்களை கொண்டும் நிறைய புனிதமான கற்களை கொண்டும் சுலைமான் நபி ஜின்களை வச்சு என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. ஜின்களை வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை கட்ட ஆரம்பிக்கும் போது சுலைமான் நபி ஒரு 6 துவாவை கேட்டாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு நிறைய தனி சிறப்பு இருக்கு. இன்ஷால்லா அதை பற்றி பேச போனால் நேரம் ரொம்ப சுருக்கமான நேரமாக இருக்குது. ஒரு 6 துவாவை என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. முதல்ல கேட்கும் போது சுலைமான் நபி கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பைத்துல் முகத்தஸின் பொருட்டால் எனக்கு கல்வியை தா. இதில் இந்த உம்மத்துக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு. முதல்ல வாழ்க்கையில் கல்வி முக்கியம். முதல்ல வாழ்க்கையில் என்னங்க, எஜுகேஷன், படிப்பு ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் சுலைமான் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலின் பொருட்டால், நான் பார்க்கக்கூடிய இந்த வேலையின் பொருட்டால் என் கல்வி ஞானத்தை நீ அதிகரி என்று துவா செய்தார்கள். அடுத்து கேட்டாங்க, எனக்கு உலக ஆட்சியை கொடு. அடுத்து கேட்டாங்க, இந்த பைத்துல் முகத்தஸுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படணும். அடுத்து கேட்டாங்க, இங்கே யாரெல்லாம் வந்து தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து கேட்டாங்க, இங்கே யாரெல்லாம் வந்து துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பைத்துல் முகத்தஸில் யாரெல்லாம் வந்து ஒரு குர்ஆன் முடிக்கின்றார்களோ, ஒரு நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. இவ்வளவு சிறப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் ஏன் அல்லாஹ் கூட்டு வரணும்? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் ரூஹா, வெறும் உயிரா இருந்தோம்ல. முதல்ல நம்ம உயிரா இருந்தோம், அப்புறம் வாப்பாவுடைய முதுகுந்தண்டில் இருந்தோம், அப்புறம் உம்மா வயிற்றுக்கு வந்தோம், இப்போ உலகத்துக்கு வந்துட்டோம், திரும்ப கபருக்கு போயிடுவோம். நம்ம ரூஹா இருந்தோம் பாருங்க. அப்ப அல்லாஹ் எல்லா ரூஹும், எல்லா நபிமார்கள் ரூஹையும் அழைச்சு அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். என்ன ஒப்பந்தம்? வைதா ஸல்லல்லாஹு மீஸாகன் நபியீன லமா ஆதைதுக்கும், உங்களுடைய காலத்துக்கு பின்னாடி ஒரு நபி வருவாரு, அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். பின்னாடி வரக்கூடிய ஆள முன்னாடி உள்ளவங்க எப்படி ஈமான் கொள்ள முடியும்? பைத்துல் முகத்தஸ் எந்த இடம் சொன்னா, ஏராளமான நபிமார்களுடைய அடக்கஸ்தலமே அங்கதான் இருக்கு. நிறைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுடைய ரூஹையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸ்ல வந்து புராக்க வாகனத்தை கட்டி போட்டாச்சு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா நபிமார்களும் சொன்னாங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் என்று எல்லா நபிமார்களையும் சாட்சி சொல்ல வைக்கிறதுக்காக வேண்டி பைத்துல் முகத்தஸ்ல ஒரு மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். அது மட்டும் இல்லாம எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் இமாம் என்பதை உணர்த்தும் விதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைத்தார்கள். தொலை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் விண்ணுலக பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. இப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வானத்துக்கு போறாங்க. இதோட புராக் வாகனத்தை ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க. இங்க இருந்து ஒரு ஏணியில என்ன செய்றாங்க, பயணிக்கிறாங்க. மிஅராஜ்னு சொன்னாலே என்னதான் அர்த்தம், ஏணி என்றுதான் அதற்கு அர்த்தம் சொல்லப்படும். முதல்ல ரசூலுல்லாஹ் 7 படியை தாண்டணும், அப்புறம் 7 வானத்தை தாண்டணும், அப்புறம் சொர்க்க நரகத்தை பார்க்கணும், அப்புறம் சிதறத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய 70,000 திரைகளை தாண்டணும், அதுக்கப்புறம் அல்லாஹ்வை சந்திக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன்.
முதல் படி ஏறுகின்றார்கள். பெருமானாரை வரவேற்பதற்காக மலக்குமார்கள் வரிசையாக சிவப்பு நிற ஆடை அணிந்து நின்றார்கள். ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க, நான் முதல் படியில ஏறும்போது என்னங்க, எல்லா மலக்குமார்களும் சிவப்பு நிற ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது படியில் நான் ஏறினேன், மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக எல்லாரும் இருந்தார்கள். மூன்றாவது படியில் நான் ஏறினேன், எல்லோரும் பச்சை நிற ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள். நான்காவது படியில் நான் ஏறும்போது அஜ்ஜில் முஹம்மதா, அஜ்ஜில் முஹம்மதா, முகமது நபியை வேகமா மேல ஏத்துங்க, வேகமா மேல ஏத்துங்கன்ட்டு சில மலக்குமாருங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஐந்தாவது படியில் நான் ஏறினேன், லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தொழுத வண்ணமாக, ருக்கு செய்த வண்ணமாக, சுஜூது செய்த வண்ணமாக இருந்தார்கள். ஏழாவது படியில் நான் ஏறினேன். என்னை வரவேற்பதற்காக இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய மலக்கும் பராத்தில் என்று சொல்லக்கூடிய மலக்குகளும் சேர்ந்து 1,70,000 மலக்குகளை ஒன்று சேர்த்து என்னை வரவேற்றார்கள். 7 படிகளை நான் கடந்து விட்டேன். இதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் வானத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? முதல் வானம். முதல் வானத்துல ரசூலுல்லாஹ், இது 35 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சரி. முதல் வானத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கின்றார்கள். மூணாவது வானத்துல யூசுப் நபியை சந்திக்கின்றார்கள். நான்காவது வானத்துல இத்ரீஸ் நபியை சந்திக்கின்றார்கள். ஐந்தாவது வானத்துல ஹாரூன் நபியை சந்திக்கின்றார்கள். ஆறாவது வானத்துல மூசா நபியை சந்திக்கின்றார்கள். ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி? 1,24,000 நபிமார்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அட்லீஸ்ட் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் இருக்காங்க. இவ்வளோ பெரிய அல்லாஹ் பார்க்க வைக்கணும்னு நினைச்சா பார்க்க வச்சிருவான். அப்படிதானே? 1,70,000 மலக்குமார்கள் ஒன்று கூட வைத்த அல்லாஹ் 1,24,000 நபிமார்கள் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு வானத்தையும் அல்லாஹ் பார்க்க வைக்கலாம். ஏன் பார்க்க வைக்கல? இந்த நபிமார்களை மட்டும் ஏன் பார்க்க வச்சாங்கன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை முன்பே எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிமார்களை பார்க்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல பிறந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்படிதானே? சொர்க்கத்துல பிறந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னெச்சரிக்கை அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க மக்காவுல பிறப்பீங்க, மக்காவுல இருக்க மாட்டீங்க, எங்க தான் வருவீங்க? மதீனாவுக்கு வருவீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே இருந்திருந்தா உலகத்துல மக்களுடைய எண்ணிக்கையே இருந்திருக்காது, மக்களே இருந்திருக்க மாட்டாங்க. அதே போன்று நீங்க மக்காவில் இருக்கும்போது இஸ்லாம் பெருசா வளராது, மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் பெருசா வளரும் என்பதை எச்சரிக்கையாக முன்கூட்டியே அறிவிக்கும் வண்ணமாக முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. இரண்டாவது வானத்துல யாரை பார்க்கறாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா யூதர்களால கொல்லப்பட்டவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாரு? யூதர்களாக கொல்லப்பட்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காமிக்கிறான், நபியே நீங்களும் யூதர்களாக தான் கொல்லப்படப்படுவீங்க, யூதர்களால் தான் என்ன செய்யப்படுவீங்க? கொல்லப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் ஆயிஷாவை மடியில் படுத்து சொன்னாங்களா இல்லையா? அம்மா ஆயிஷா, கைபர்ல ஒரு யூத பெண் எனக்கு விஷம் வச்ச ஒரு கறியை தந்தா, அந்த கறியை சாப்பிட்டேன், அப்போ ஒண்ணும் செய்யல, இப்போ அந்த விஷம் என் நெஞ்சு அறுக்குது, அல்லாஹ் உயர்ந்த ஷஹாதத்து ஷஹீதை எனக்கு தந்துட்டான்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாமையே அல்லாஹ் சந்திக்க வச்சானா? நான் முன்னாடியே சொன்னேன், ஈசா நபி மௌத்தா போனவங்களே என்ன செஞ்சிருவாங்க? உயிர்ப்பித்து எழு வைப்பாங்க. இந்த சிறப்பு ஈசா நபிக்கு மட்டும் இல்லை நாயகமே, உங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத காமிக்காகிறதுக்கு வேண்டிதான் ஈசா நபி அல்லாஹ் சந்திக்க வச்சாங்க. சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு விருந்து ரெடி பண்ணாங்க. அந்த விருந்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஆடு சமைச்சாங்க. அந்த ஆடு தன் வீட்டில் வளர்ந்த ஒரு குட்டி ஆடு. அந்த குட்டி ஆடை அறுத்து ரசூலுல்லாஹ்க்கு வேண்டி முன் தொடை என்ன செஞ்சிருக்காங்க? நல்லா சமைச்சிட்டு இருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விவரம் தெரியாத சின்ன சின்ன பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா, வாப்பா இப்படிதானே ஆடை அறுத்தாருன்னு சொல்லி தம்பியை போட்டு அறுத்துடுறாங்க. தம்பியை போட்டு என்ன செஞ்சிடறாங்க? அறுத்துடுறாங்க.
அறுத்ததுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை பார்த்து மூத்த மகனும் மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்துட்டா ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்க்கறாங்க, பிள்ளைங்க ரத்த காடுல கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வேற விருந்துக்கு அழைச்சிட்டோம், இப்ப ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி நம்ம சோகமா இருக்கக்கூடாது, அவ்வளோத்தையும் சுத்தம் செஞ்சு குடவுன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் போட்டுடுறாங்க. யார? தான் பெத்த பிள்ளைங்களை. யாருக்காண்டி? ரசூலுக்காக வேண்டி. இன்னைக்கு ரசூலுக்காக நாம் எதை செய்கின்றோம்? அல்லாஹ்விற்காக எதை செய்கின்றோம்? காதலிக்காக செய்கின்றோம், நண்பனுக்காக செய்கின்றோம், கேவலம் ஒரு போனுக்கு ஒரு வண்டிக்கு செய்கிறோம். ரசூலுல்லாஹ்க்கு எதை நம்ம செய்யறது இல்ல. பெத்த பிள்ளைய போட்டாங்க, மோசம் சிரிச்ச முகத்தோட ரசூலுல்லாஹ் வரும்போது, வாங்க நாயகமே சாப்பிட்றீங்களா, உணவு விருந்தோம்பலை ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டு வாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்கும், போய் உங்கள் பிள்ளைகளை கூட்டு வாங்க. சொன்னதுதான் ஜாபிர் ரலியல்லாஹுடைய கண்கள் அப்படி ரத்தமாக மாறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைகளை அழைத்தால் பதில் கொடுக்கும் நிலைமையில் என் பிள்ளைகள் இல்லை, நான் அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், அப்படியாயினில் அல்லாஹ்வின் அனுமதியோடு இந்த முஹம்மது அழைக்கின்றேன் என்று அழைத்து வாருங்கள். ரூமை போய் திறந்து சொன்னாங்க. 2 பிள்ளைகள் தூங்கி எஞ்ச பிள்ளை மாதிரி எஞ்சி வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹோடு அமர்ந்து உண்டு விட்டார்கள், சாப்பிட்டார்கள். அதற்கு பிறகு நீண்ட ஆயுள்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்று எழுதப்படுது. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஈசா நபியை சந்திக்க வச்சான். அடுத்து யூசுப் நபியை சந்திக்க வச்ச அல்லாஹ். யூசுப் நபி அழகில் மேலோங்கியவர்கள். நாயகமே, யூசுப் நபி அழகு ஒரு புறம் இருந்தாலும் அவர்களின் அழகை விட உங்களது அழகு பெரியது என்பதை காமிப்பதற்காக யூசுப் நபி அல்லாஹ் சந்திக்க வச்சான். எந்த அளவுக்கு? ரசூலுல்லாஹ்க்கு 60 வயசு, ஆயிஷா நாய்க்கு 15 வயசு. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் அப்படியே ஆயிஷா நாய் உட்காந்து அப்படியே ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு தச்சலாக கேட்டாங்க, என்ன ஆயிஷா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன விஷயம்? உங்க அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க நாயகமே. நான் என்னம்மா அப்படி என்னம்மா அழகா இருக்கேன்? ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே யூசுப் நபி வரும் பொழுது யூசுப் நபியை பார்த்த பெண்கள் அந்த அழகில் மயங்கி ஆப்பிளை நறுக்குவதற்கு பதில் கையை நறுக்கினார்கள் அல்லவா? அந்த பெண்கள் மட்டும் உங்கள் அழகை பார்த்திருந்தால் கையை நறுக்கியதற்கு பகரமாக இதயத்தையே நறுக்கியிருப்பார்கள் நாயகமே. அந்த அளவிற்கு நீங்கள் பேரழகு நாயகமே என்று ரசூலுல்லாஹ்வுடைய அழகை பற்றி ஆயிஷா சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த மகத்துவத்தை காமிக்கிறதுக்காக யூசுப் நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வச்சான். அடுத்து 5வது வாரத்துல இத்ரீஸ் நபி அல்லாஹ் சந்திக்க வச்சான். ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். இத்ரீஸ் நபியை சந்திக்க வச்சான். இத்ரீஸ் நபி யாருன்னு சொன்னா, தங்களுடைய எழுத்துக்களால பல புரட்சிகளை செய்தவர்கள் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நாயகமே, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க போடுற ஒரு சீல் ஒரு முத்திர உலக எழுத்தையே மாத்து நாயகமே, பயப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் எந்த நாட்டிலுமே போய் நேரடியாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யவே இல்லை. எல்லா பக்கமும் கடிதம் தான். கடிதம் எழுதிட்டு ரசூலுல்லாஹ் லாஸ்டா ஒரு சீல், முஹம்மது ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். அந்த ஒரு சீல்ல தான் என்ன செஞ்சுச்சு, உலக நாடுகளே என்ன செஞ்சுச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த பத்திரிகைகளை, அந்த கடிதங்களை கிழித்து எரிந்த மன்னர்களுடைய அரசாட்சிகள் தலைகீழாக புரண்டது. அந்த மன்னர்களுடைய அழிவு மோசமாக இருந்தது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. விளக்கமாக சொல்ல போனால் நேரம் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கும். அடுத்து ஹாரூன் நபியை அல்லாஹ் சந்திக்க வச்சான். ஹாரூன் நபியை மாதிரி பொறுமையின் கடல் ஒரு நபி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போயிடுவாங்க. தௌராத் வாங்க போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போயிட்டாங்க. போகும்போதெல்லாம் இந்த மக்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை படுத்தாத பாடுபடுத்துவாங்க. மூசா நபி டென்ஷனான ஆளு, கோபம் வந்து ஓங்கி ஒரு அரைஞ்சாங்கன்னா ஆள் அங்கேயே மௌத்து எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி. ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையான ஆளு. என்ன அல்லாஹ் சொல்றான், நபியே உங்க உம்மத்துக்காக நீங்க பொறுமையை கையாளணும். ஹாரூன் நபியை பார்த்துங்க, ரொம்ப பொறுமையின் கடலாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை காமிப்பதற்காக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சந்திக்க வைத்தான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சந்திக்க வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் சந்திக்க வச்சான்? மூசா நபி ஒரு கம்பை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. இந்த அற்புதம் உங்களுக்கு இல்லை நீங்க நினைச்சிடாதீங்க நாயகமே, அது பாம்பா மாறிச்சு. ஆனா அந்த பாம்பு பேசல, உங்களுக்கு ஒரு மர கட்ட பேசவே செய்யும். ரசூலுல்லாஹ் ரொம்ப நாளா ஒரு மெம்பர்ல உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, குதுபா செஞ்சுட்டு இருந்தாங்க.
திடீர்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில அப்படி சிமெண்டால அந்த மண்ணால் ஆனதை கட்டிட்டாங்க. கட்டதுக்கு அப்புறம் இதை தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. திடீர்னு யாரோ அழுகுற சத்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியில போய் பார்க்குறாங்க. அந்த கட்டை இருந்து அந்த கட்டை அழுதுகிட்டே இருக்கு. நாயகம் என் மேலே நீங்கள் ஏறாமல் அது மேலே ஏறிட்டு இருக்கீங்களா நாயகமே? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கொடுத்தாங்க, பயப்படாத, நீ என் கூட தான் நெசிவ இருப்ப, என் பள்ளி உள்ளே தான் நீ இருப்ப, உன்னை அடிக்கடி நான் தொடுவேன், உன்னை அடிக்கடி பார்ப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டைக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த முஜிஸா அந்த அற்புதமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நான் கலீலாக தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தேன், உங்களை ஹபீபாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். எனது விருப்பத்திற்குரியவர், எனது அன்பிற்குரியவர், எனது நேசத்திற்குரியவர், எனது முழுமைக்கும் உரியவர்கள் நீங்கள் தான் என்று உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று உணர்த்துவதற்காக 7 வானங்கள்ல 8 நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க வச்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு இறுதியாக முடிவுக்கு நான் வந்துடுறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் நரகத்தை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். இதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் நரகத்தை பார்க்கின்றார்கள். அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய கொடுமையான விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். 7 விதமான நரகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, பார்க்குறாங்க. எத்தனை விதமான நரகத்தை பார்க்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? 7 விதமான நரகங்களை பார்க்கின்றார்கள். ஜஹீம், ஜஹன்னம், வலாலா, சஈர், சகர், ஹாவியா, ருத்தமா. இந்த 7 நரகத்தை போய் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இந்த 7 நரகத்திலையும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன வார்த்தை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு நரகத்தில் எழுதியிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹீமை பார்க்குறாங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை தெரியுமா? எனக்குள்ள இருக்கக்கூடிய 3 மனிதர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஜஹீம்ங்கிற நரகத்தில் யார் இருப்பாங்க? சூஉன், கெட்ட எண்ணம் கொண்டவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். எப்போ பார்த்தாலும் யாரையுமே நல்லதாக நினைக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் எதையாவது ஒரு நுட்டத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குறை சொல்லிக்கிட்டே கெட்ட எண்ணத்தோடைய வாழ்றான் பாருங்க. இவன் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹாசித், பொறாமைக்காரன். இவன் மட்டும் வண்டி வாங்கிட்டானே, இவன் மட்டும் வாழ்க்கையை மேலே வந்துட்டானே, இவனுக்கு மட்டும் 4 ஆம்பளை பிள்ளையா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளையா, எவனை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் பொறாமப்படுவானே, இவன் ஜஹீம் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பறவை ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த நரகத்திலே இருப்பார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் நிறைய வந்துருச்சு. புர்கா போட்டுக்கிட்டு கோயிலில் போய் மந்திக்கு போகிறது, கிளி ஜோசியம் பார்க்கறது, ஏராளமான காரியங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவன் அந்த நரகத்திலே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்றாங்கன்னா என்ன, எதுக்கு சொல்லுது? எதுக்கு சொல்லுது? செய்தியை தெரிஞ்சுக்கவா? இப்படியெல்லாம் இந்த லிஸ்டில் நீங்கள் வந்துடாதீங்க சொல்லுது. அதுக்கு தானே சொல்லுது. சும்மா செய்தியை தெரிஞ்சு வச்சுட்டு பரவாயில்ல இன்னைக்கு பயங்கரமா அதுக்கு சொல்லல. இந்த லிஸ்ட்ல நீ வந்துடாத, கெட்ட எண்ணம் கொண்டவனா இருக்காத, பொறாம பிடிச்சவனா இருக்காத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஜோசியத்துக்கு நீ நம்பாதங்கிறதுக்காக என்ன செய்யுது சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஜஹன்னம போய் பார்த்தாங்க. அடுத்து எங்க போனாங்க ரசூலுல்லாஹ்? ஜஹன்னம். இந்த ஜஹன்னத்தில் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இந்த நரகத்தில் வரக்கூடியதுக்கு தகுதியான யார் தெரியுமா? ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தானே, பெற்றோர்களை மதிக்காம நடந்தானே, பெற்றோர்களுடைய பேச்சை வலது காதில் வாங்கி இடது காதில் தள்ளினானே, பெற்றோர்களை ஓரம் தள்ளினானே, அவனுடைய இருப்பிடம் ஜஹன்னம். ஜஹன்னம் அதுவே ஆசைப்படுது, வா நீ ஏன்ட்டு தான் வரணும், உன் டொங்க கரெக்டாக விட மாட்டேன்னு கூப்பிடுது, வா. அடுத்து அதுல எழுதப்பட்டிருந்துச்சு, இந்த ஜஹன்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முதிமினுல் ஹம்ரு, நிரந்தர குடிகாரன். தண்ணி அடிச்சோம், ஒரு நோய் வந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு குடும்பத்துக்குள்ள, ஏதோ ஒண்ணு திருந்திட்டோம், இனி அது பக்கமே போகல. அல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், மன்னிப்பா. நோயை கொடுத்தா, விபத்தை கொடுத்தா, குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்தா, எதை கொடுத்தாலும் சரி நான் செய்யறதா சொல்லி முதிமினுல் ஹம், நிரந்தர குடிகாரனுடைய இருப்பிடம் ஜஹன்னம். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்றாங்க.
ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் இப்படி எல்லாம் பார்த்தேன்ட்டு. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், ஜஹன்னத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது மனிதன் யார் தெரியுமா? தன் மனைவியை இன்னொருத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவன் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்க பேச போன அசிங்கம், பள்ளிவாசல் வைத்து பேசக்கூடாத விஷயங்கள் நடக்குதா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்க? 1500 வருஷம் சொன்னாங்க. தான் மனைவியை இன்னொருத்தனோடு சேர்த்து வைக்கிறான் பார், அவனுடைய இருப்பிடம் ஜஹன்னம். இங்க நிறைய இடங்கள் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நரகத்தை போய் பார்த்தாங்க. லலாலா. இந்த லலாலா நரகத்தில் யார் தெரியுமா இருப்பாங்க? ஷேഖு ஸானி, வயதானதற்கு பிறகும் விபச்சாரம் செய்யக்கூடியவன். எத்தனை இடங்கள்ல இருக்கு? 70 வயசு கிழமை பெத்த புள்ளைய கற்பழிச்சுதான், பெத்த மகளை கற்பழிக்கக்கூடிய காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஷேഖு ஸானி வயதானதற்கு பிறகும் பெண்கள் மீது மோகம் கொண்டு சின்ன பிள்ளைகளை கூட எச்சையோடு தொழுவானே, இவனை லலாலா என்ற நரகம் தனக்குள் அடக்கிக் கொள்ளும். அடுத்து அந்த நரகத்திலே எழுதப்பட்டிருந்துச்சு, பெருமையின் அடையாளமாக கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்தவன் லலாலா என்ற நரகத்திலே இருப்பான். நம்ம வேட்டி உடுத்தும் போதும் சொல்கிறோம், பேண்ட் போடும் போதும் சொல்கிறோம், கரண்ட காலுக்கு மேலே உடுத்து. ஸ்டைலுன்னு சொல்லாத, அது ஸ்டைல் கிடையாது. நரகவாசனுடைய அடையாளம் சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா? கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிபவன். அடுத்து அந்த லலாலா நரகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு யார் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த லிஸ்ட்டில் யாருமே வரக்கூடாது. இந்த சில பழக்கம் நம்மள்கிட்ட கூட என்ன செய்யுது இருக்கு. யார் தெரியுமா? செய்த உதவியை சொல்லி காமிப்பவன். இல்லை, உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன், கடைசியில் உன் வேலையை காமிச்சிட்ட பத்தியா? அதுக்கு இவ்வளோ வேணும் கேட்டா, இதுக்கு அவ்வளோ வேணும் கேட்டா, எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், நீ உன் வேலையை காமிப்பேல. பேசுறமா இல்லையா? செய்த உதவியை சொல்லி காமிப்பவன் லலாலா என்ற நரகத்துக்கே செல்வான். சொல்லி காமிக்கிறோம் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒருத்தவன் தப்பு பண்ணும் போது அதை சொல்லி காமிச்சா அவனுக்கு விளக்க வைக்கிறோம். ஒருத்தவன் நல்லா இருக்கும் போதே நீ நல்லா இருக்கணும், நீ காரணம் நான் தான்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம செஞ்சதுக்கு நமக்கு துரோகம் செய்யறானா அவனுக்கு சொல்லி காமிச்சு புரிய வைக்கிறத, அவனுக்கு இப்படிலாம் செஞ்சிருக்கேன், எனக்கு துரோகம் பண்ணாத, என் கூடயே இரு, இன்னும் உனக்கு நிறைய நல்லது செய்வானா, அது வேற. அவன் நல்ல டாப்ல போகும்போது அவன் என்ன செய்வான், கேவலப்படுத்துற மாதிரி சொல்லி காமிக்கக்கூடியவன் லலாலா என்ற மூன்றாவது நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஈர் என்ற ஒரு நரகத்தை பார்த்தார்கள். இந்த ஸஈர்ங்கிற நரகத்தில் பார்த்தவங்க யார் தெரியுமா? காபத்துல்லாவில் போய் தப்பு தண்டா பண்றவங்க. காபத்துல்லா இருக்குல்ல, ஹஜ்ஜி உம்ராக்கு போறமே, அங்க போய் தப்பு தண்டா எல்லாம். இப்போ பிளாக் எடுக்காம இல்லையா பாய்? பிளாக் சேனலுக்கு தான் இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஹை ரேட்டிங். பிளாக்னா என்னன்னா, இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல சாப்பிட வந்திருக்கிறேன், இப்போ பாருங்க என் பொண்டாடி கூட நான் பேசிட்டு இருக்கிறேன், இப்போ பாருங்க என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ பாரு நான் குளிக்க போறேன், இப்படி பிளாக் எடுக்காம பாருங்க. இவன் இப்போ எங்கேயும் வந்துட்டான்னா ஹஜ் உம்ராக்கு வந்துட்டான். எங்க? காபத்துல்லாஹ்ல வச்சு விளாக்கு. நான் இப்ப பாத்தீங்கன்னா புனிதமான இந்த ஹஜ்ஜுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல பாருங்க இது இருக்குது அது இருக்குது, பிளாக் பண்ணி என்ன செய்யலாம் போட்டுட்டு இருக்கான். அப்ப காபத்துல்லாஹ்வை தவறு செய்யக்கூடியவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்திலே பிறந்து விட்டு மடமைத்தனத்தை நம்புவன் அந்த ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். இன்னைக்கும் நம்ம ஆட்கள் உண்டு. பூனை குறுக்க போயிருச்சு, உட்காந்து பூனை வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது லேசா கீழே தள்ளி விட்டோம், ஒருத்தம் தண்ணி குடிச்சு உட்காந்து போ, வீட்டை விட்டு வரும்போது கால் தட்டிருச்சு, வெளியே போகாத, ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்திலே பிறந்து கொண்டு மடமையை நம்புவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொலை செய்யறவன் ஸஈர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து சக்கர் என்ற நரகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சக்கர் என்ற நரகத்திலே யார் இருப்பாங்க தெரியுமா? தாரிக்கு ஸலாத், தொழுகையை விட்டவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். ஏன் படைக்கப்பட்டோம், எதுக்கு படைக்கப்பட்டோம்னே தெரியாம இருக்கவே நம்ம அவன் சக்கர் நரகத்தில் இருப்பான். அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காதவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீணாக சுற்றி திரியக்கூடியவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான். ஒண்ணுமே இருக்கா, சும்மா சுத்துறது. வாழ்க்கையில் ஒரு கோட்பாடு, ஒரு லட்சியம் நீ கேட்கல பை, வாட் இஸ் யுவர் லைஃப் அண்ட் ஏம்? உன் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னப்பா? ஹாப்பியா இருக்கணும். வைக்கியா இல்லையா பை? ஸ்டேட்டஸ் வைக்கியா இல்லையா பை?
ஹாப்பியா இருக்கணும். வாழ்க்கையில எந்த விதமான லட்சியமும் இல்லாமல் எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் வீணாக சுற்றி திரிவானே இவன் சக்கர் என்ற நரகத்திலே இருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவது நரகம் பார்த்தாங்க, ஹாவியா. ஜகாத் பணத்தை கொடுக்காதவன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். வட்டிக்கு கொடுத்தவன், வட்டிக்கு வாங்கினவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவன், வட்டிக்கு வழி காமிச்சவன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம் செய்யக்கூடிய அரசன் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது நரகம், லாஸ்டான நரகத்தை பார்த்தாங்க, ருத்தமா. இந்த ருத்தமான்கிற நரகத்தில் இருக்கிறவன் யார் தெரியுமா? கஞ்சப்பையர். யாருங்க? கஞ்சன். இது நம்ம நிறைய பேர் பள்ளியாசலுக்கு எவ்வளோ போய் போடுறோம், ஜும்மாக்கு எவ்வளோ போடுறோம்? ₹1, ₹2, அதிகபட்சமாக ₹5. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாயா குடிக்க முடியுமா? சொண்டையில் போய் குடிச்சிடலாமா? ₹5 ₹2 நீங்கள் போடுற ₹2 பள்ளிவாசலுக்கு எதுக்காக பிரயோஜனப்படுமா? விசாருக்கு சில்லறை கொடுக்க தான் பிரயோஜனப்படும். கஞ்சன் அனாவசிய செலவுல தாராளத்தை காமிப்பா, அவசிய செலவுல கஞ்சத்தை காமிப்பா. ₹1500 கொடுத்து துணி எடுப்பா, பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி போக யோசிப்பான் கஞ்சப்பையன். இந்த கஞ்சனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ருத்தமா என்ற நரகத்திலே போடுவான். அடுத்து நீங்க நம்ம எல்லாரும் இந்த லிஸ்ட் தான். அல்லாஹ் காப்பாற்றணும், அவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். நீங்க எல்லாம் டோட்டலா இந்த லிஸ்ட் தான். யாருங்க? மன இச்சையின்படி வாழ்வான். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் எல்லாம் சரிதான், நீ சொல்றலாம் சரிதான். அப்படி வாழ முடியுமா? 1000 வருஷம் வாழ்ந்தாங்க சத்து இல்லை, நான் சொல்லலை. நம்ம அப்படி வாழ முடியுமா? இந்த காலத்துல மன இச்சையின்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மன இச்சையின்படி வாழ்ந்தவன் ருத்தமா என்ற கூடிய நரகத்திலே இருப்பான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாஸ்ட் நீங்க பல ஆலிம் சாங்களுடைய நிலைமை இதுதான், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள். மேராஜ் இல்லை, பராத்து இல்லை. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்கள், இதெல்லாம் பிதாத், பிதாத், கிப்லா பக்கம் பிதாத், சல்லா பிதாத், இதெல்லாம் செய்ய தேவையில்ல. எதை பார்த்தாலும் பிதாத்துல வருது பை. இப்போ பார்த்தீங்களா நீங்க, மேராஜுக்கு பயான் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு யூடியூப் சேனல்ல பயான் வருது பை. வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள், மக்களை நல்லதிலே இருந்து கெட்டதின் பக்கம் திசை திருப்பி விடக்கூடிய இமாம்களை நாளை அல்லாஹ் ருத்தமா என்ற நரகத்திலே இடுவான். இப்போ சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் நேராக அல்லாஹ்வை பார்க்க போயிட்டாங்க. சிதறத்துல் முன்தஹான்னு ஒரு இடம் வருது, 70,000 திரைகள், 70,000 திரைகள். எப்படி சொல்றது? பவர்ஃபுல் லேசர் லைட் நம்ம சொல்லலாம். அந்த லேசர் லைட் பட்டுச்சுன்னா ஒரு இரும்பே துண்டு அப்படியே கீழே விழுந்துடும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான திரை தான் 70,000 திரை. இதுவரை யார் கூட வரா? ரசூலுல்லாஹ் கூட ஜிப்ரீல் தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. முன்தஹா வந்ததான் அப்படி பேக் பின்னாடி வந்துட்டாங்க. வாங்க கூட்டு போங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு இதுவரை தான் அனுமதி, இதுக்கு மேல நான் வரணும்னு நினைச்சா நான் எரிந்து சாம்பல் ஆகி விடுவேன், நீங்க போகணும்னு நினைச்சா நீங்க போயிடலாம். ரசூலுல்லாஹ் அப்புறம் நினைச்சாங்க, பல திரைகளை தாண்டி சென்று அல்லாஹ்வை பார்த்தாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து அற்புதமாக 50 வக்து தொழுகையை பெற்றார்கள், அத்தஹியாத்தை பெற்றார்கள், இஸ்திக்பாரை பெற்றார்கள், பக்ராவுடைய 2 வசனங்களை, இறுதி 2 வசனங்களை பெற்றார்கள், ஆயத்துல் குர்சியை பெற்றார்கள். மேராஜில் தொழுகை கிடைச்சது மட்டும் தான் நமக்கு தெரியும். தொழுகை மட்டும் கிடைக்கல, அத்தஹியாத் எங்க கிடைச்சதுதான்? மேராஜில் கிடைச்சதுதான். ஆயத்துல் குர்சி எங்க கிடைச்சதுதான்? மேராஜில் அல்லாஹ் அன்பளிப்பா கொடுத்ததுதான். சூரத்துல் பக்ராவுடைய 2 லாஸ்ட் 2 வசனம் அல்லாஹ் அங்க வச்சு கொடுத்ததுதான். குறிப்பா பாவ மன்னிப்பு, இஸ்திக்பார், இஸ்திக்பார் செய்தி நம்ம சொல்றோமே பாவ மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தது. 50 வக்தை வாங்கிட்டு வந்தாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா? 5 குறைங்க, 5 குறைங்க, 5 குறைங்க, 5 குறைங்க, 9 வாட்டி சொல்லியாச்சு. 9 வாட்டி ரசூலுல்லாஹ் அந்த 70,000 திரையை தாண்டி போய் நீங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஏன் உம்மத்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஒளியால் படைக்கப்பட்ட மலக்கு உள்ள போனாலே எரிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட லேசர் லைட்டை தாண்டி போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 வாட்டி போய் 5 குறைச்சிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதை கூட தொழ மாட்டாங்க, ஒழுங்கா போய் குறைச்சிருங்க.
ரசூலா சொன்னாங்க, இதுக்கு மேலே போய் எனக்கு வெக்கமாக இருக்குன்ட்டாங்க. ரசூலா என்ன சொல்லிட்டாங்க, வெக்கமாக இருக்குது, நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மேராஜ் பயணத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல பாருங்க. அப்படியே ரசூலா பயணத்தில் மேற்கொண்டே வந்தாங்களே கீழே பூமியில், இதில் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது. என்ன காட்சி? ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தில் தீ வைக்கப்படுது. ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தில் தீ வைக்கப்படுது. அந்த மார்பகம் எரிஞ்சு அந்த பெண்ணினுடைய உடல் முழுக்க எரிஞ்சு போயிருது. ரசூலா கேட்டாங்க, பெண்ணுக்கும் இந்த கொடுமையா? யார் இந்த பெண்? ஏன் இப்படி இந்த கொடுமை பெண்ணுக்கு நடக்குது? ஜிபேஸ்தான் சொன்னாங்க, ரசூலா இந்த பெண்ணு தான் உலகத்தில் தான் அழகு போயிருந்து பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம பால் டப்பாவை தேடின பிள்ளை. இயல்பாகவே இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட அந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. தாய்ப்பால் சுரக்கலைன்னா அது வேறு. நீங்கள் டப்பா பால் இருக்குது, டின்னு இருக்குது, அழகு போயிடும், தோல் சுருங்கிடும், உடம்பு லப்பர் ஆயிரும், அதான் ஆயிரும், பச்சை உடம்பு, வெள்ளை உடம்பு, கருப்பு உடம்புன்னு சொல்லி பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே பெண், அந்த பெண்ணுக்கு இதுதான் நாளைக்கு மறுமையில் வேதனை நாயகம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க. இந்த மேராஜில் இது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வற்புறுக்கமாக சுருக்கமாகவே இதை நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த தினத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பெருமானாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதை போன்று நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதோடு நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு எந்தெந்த வேதனைகளை பெருமானார் மேராஜிலே கண்டார்களோ அந்தந்த வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரகத்திலே எந்தெந்த மனிதர்களை பெருமானார் கண்டார்களோ அந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் ரசூல் காமித்து தந்த வழியிலே முழுமையான முறையிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.